வணக்கம். இது வந்து அந்த சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் மணி இதை வந்து எப்படி வந்து ஆன்லைன் ஃபைல் பண்ணுறது சிவில் கோர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து வீடியோ நம்பர் 2. ஓகேங்களா. ஒரு செக் பவுன்ஸ் கேஸு 138 கேஸு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு எங்களோட ஒரு கேஸு. ஓகேங்களா. ஸோ அந்த கேஸில் எங்களுக்கு மெரிட் இருக்குது, எங்கள் சைடில் மெரிட் இருக்குதுன்னு எங்களால் நல்லா வந்து இது பண்ண முடியுது, எங்களால் தீர்மானிக்க முடியுது. கரெக்டுங்களா. பட் வந்து ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, அந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாரு டியூ டு சம் ரீசன்ஸு. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு செக் பவுன்ஸ் கேஸு நாங்கள் போட்ட கேஸு. ஓகேவா. அக்யூஸ்ட் எங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி, ஆனால் அந்த கேஸ் வந்து ஜட்ஜ் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. இப்போ நான் அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், அதை சிவில் கோர்ட்டில் வந்து ரெக்கவரி ஆஃப் மணியை நான் வந்து ஃபைல் பண்ணுறேன். ஓகேங்களா. நம்ம வந்து என்னென்ன கேஸ் போடணும்னா, இது போல் வந்து நான் பார்ட்டிக்கு பணம் கொடுத்தேன். ஓகேவா. அவர் என்கிட்ட பணம் வாங்கினார், அவர் எனக்கு பணம் வந்து பாக்கி கொடுக்க வேண்டியிருக்கு அசல் வட்டியோடு சேர்த்து, ஆனால் அவர் திருப்பி கொடுக்கலைங்கய்யா, அதை திருப்பி கொடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவில் கோர்ட்டில் கேஸ் போடணும். ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அக்யூஸ்டு பர்சன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து 138 கேஸில் வந்து எப்படியோ அவர் வந்து தப்பிச்சிடுறாரு. கேஸ் டிஸ்மிஸ் ஆன உடனே அவருக்கு சந்தோஷம் வந்துடுது. பட் சூட் ஃபார் ரெக்கவரி கேஸுக்கு வந்து அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். கரெக்டுங்களா இல்லையா. இப்போ அந்த மாதிரி ஒரு சூட் ஃபார் ரெக்கவரி கேஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்பரிங் பண்ணியிருக்கேன். அது வந்து ஜூன் 2026 ஜூன் மாதம் 2026 ஹியரிங்க்கு வருது. கரெக்டுங்களா. நான் ஃபைல் பண்ண கேஸ் வந்து நம்பர் ஆகிடுச்சு, கோர்ட்டில் ஜூன் மாதம் வருது ஹியரிங். அது என்ன கேஸ் நம்பர்லாம் தேவையில்லை. ஓகேவா. நான் ப்ரொசீஜர் மட்டும் சொல்லிடுறேன், எப்படி ஃபைல் பண்ணணும், என்னென்ன ஃபைல் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. பொதுவாகவே சிவில் கேஸஸுக்கெல்லாம் எந்த மனுஷனும் பயப்படுறது கிடையாது. கரெக்டுங்களா. ஒன்லி கிரிமினல் கேஸுக்கு மட்டும்தான் பயமே மக்களுக்கு வரும். ஓகேங்களா. ஏன்னா கிரிமினல் கேஸில் ஒவ்வொரு வாய்தாவுக்கும் அப்பீரன்ஸ் காமிக்கணும். சிவில் கேஸில் அப்படி கிடையாது. வெறும் வக்காலத்தில் மட்டும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா போதும், வக்கீல்கள் வந்து கோர்ட்டில் கேஸை நடத்திக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. கரெக்டுங்களா. ஸோ வந்து கோர்ட்டுக்கு வரணுன்ற அவசியம் இல்லை சிவில் மேட்டரில். அதனால் வந்து மக்கள் ஒன்றும் பெருசாக பயப்பட மாட்டாங்க. சிவில் கேஸ் தானே சார், இது நான் ஆக்சுவலி அவர்கிட்ட பணம் வாங்கினது உண்மை தான், நான் அவருக்கு வட்டியும் தரணும் அசலும் தரணும், ஆனால் நான் ஒரு பைசா கூட அவருக்கு கொடுக்கல. ஓகேங்களா. நான் கொஞ்சோண்டு கொடுத்தேன், பாதி கொடுத்தேன், இப்போ மீதி அவருக்கு கொடுக்க முடியல, என்கிட்ட காசு இல்லை, ஆனால் இப்போ என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது சார், அதை நான் உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குறேன், நீங்கள் இந்த கேஸை கொஞ்சம் ட்ராக் ஆன் பண்ணுங்கள், கொஞ்சம் கேஸை இழுங்கன்னு சொல்லுவாங்க. வக்கீல் சரி ஓகேப்பா நம்ம வாய்தா வாங்கலான்னு சொல்லிட்டு வக்கீலுன்னு சொல்லுவார். கரெக்டுங்களா இல்லையா. கூடுமான வரைக்கும் கேஸை இழுக்க தான் முடியுமே தவிர, அது ஜட்ஜை பொறுத்து தான் இருக்குது. ஜட்ஜு பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டாங்கன்னா கேஸை இழுக்க முடியாது, ஜட்ஜு கேஸை முடிச்சு விட்ருவார். கரெக்டுங்களா. இதுதான் மேட்டர். இப்போ ஒரு கிரிமினல் அதாவது என்ன சொல்கிறது, கிரிமினல் கேஸ் அதாவது 138 இருக்குது பார்த்தீங்களா. 138 செக் பவுன்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு பார்ட்டி வந்து அட்வொகேட்டை வந்து கான்டாக்ட் பண்ணுறாரு. சார் நான் வந்து அந்த கேஸில் அக்யூஸ்டு, ஓகேவா, நான் வந்து உண்மையிலேயே அவருக்கு பணம் தர வேண்டி இருக்குது, சரிங்களா. இப்போ வந்து பார்ட்டி வந்து என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அட்வொகேட் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல அவன் பக்காவாக கேஸை போட்டான், ஓகேவா, அவன் எல்லாம் ஃபேக்ட் உண்மைகளை எழுதியிருக்கான், ஒழுங்கு மரியாதையாக இந்த பணத்தை வந்து அவங்ககிட்ட வந்து கொடுத்து முடிக்கிற வழியை பாரு. ஓகேவா. ஒரு 5 ரூபா 10 ரூபா அவன் கூட கேட்டாலும் ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியாக பேசி நீ அவன்கிட்ட இந்த பணத்தை கொடுத்து இந்த கேஸை முடிச்சுட்டு வெளியே போயிடு, கோர்ட்டு கேஸுன்னு அலையாத அப்படின்னு தான் எல்லா வக்கீல்களுமே சொல்லுவாங்க. கரெக்டுங்களா. ஏன்னா இது கிரிமினல் நேச்சருப்பா, இது ப்ரூவ் ஆச்சுன்னா உள்ளே போயிடுவோப்பா நீயே அப்படிங்கிறதையும் வக்கீல் அவங்ககிட்ட சொல்லிவிடுவாங்க. கரெக்டுங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் இது போல் வந்து அவங்க வந்து பணத்தை வாங்கியிருக்கிறாங்க, இவர் கொடுத்துருக்குறாரு, பணம் வந்து பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் நடந்திருக்குது, ஓகேவா, நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் நடந்திருக்குது, ஓகேங்களா, அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக இவரும் செக்கு வந்து கொடுத்துருக்குறாரு, நான் செக்கு கொடுத்தேன் என்றும் ஒத்துக்கிறாரு, பணம் நான் இவர்கிட்ட வாங்கினது உண்மைதான்னு அவர் ஒத்துக்கிறாரு. அப்போ எப்படி சார் கேஸ் டிஸ்மிஸ் ஆகும் அப்படின்னா நல்ல கேள்வி. அது எப்படியோ டிஸ்மிஸ் ஆச்சு. அது டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது ஏன் டிஸ்மிஸ் பண்ணார் ஜட்ஜு அப்படிங்கிறத அவர் ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் எழுதியிருப்பார். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த பணத்தை எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கரெக்டுங்களா. இப்போது செக் பவுன்ஸ் கேஸுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ ஃபீஸ் கட்டுவோம்னா 0.50% ஆன் தி கிளைம் அமௌண்ட். இப்போ நான் வந்து 1 லட்ச ரூபா நான் கோர்ட்டில் கிளைம் பண்ணுறேன். ஐயா நான் வந்து இவனுக்கு 50,000 ரூபா கொடுத்தேன், ஐயா 50,000 ரூபா கொடுத்தேன், இவர் வந்து எனக்கு
ரூ. 50,000 தர வேண்டியிருக்கு. அப்போ ரூ. 1,00,000 தர வேண்டியிருக்கு. ஸோ எனக்கு கிளைம் அமௌண்ட் ரூ. 1,00,000னா ரூ. 1,00,000க்கு 0.50% எவ்வளவு? ரூ. 500. சரிங்களா? கோர்ட்டில் செக் பவுன்ஸ் கேஸுக்கு மினிமம் ஃபீஸ் வந்து 500, மேக்ஸிமம் ஃபீஸு ரூ. 10,000. ஓகேவா? இவர் என்ன ரூ. 1,00,000 ஏமாற்றிட்டாரு செக்கு பவுன்ஸ் பண்ணி அப்படின்னாலும் 1 கோடியாக இருந்தாலும் ரூ. 10,000 தான் ஃபீஸு. அது 5 கோடியாக இருந்தாலும் ரூ. 10,000 தான் ஃபீஸு. 40 லட்சமாக இருந்தாலும் 50 லட்சமாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஃபீஸ் ரூ. 10,000, மினிமம் ஃபீஸு ரூ. 500 ஸ்டார்ட்டு. ஓகேவா? ஆக மொத்தம் 0.50% ஆன் தி அமௌண்ட் யூ கிளைம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த கேஸ் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு 10,000 கோர்ட்டுக்கு ஃபீஸ் கட்டுறோம், இல்லை ரூ. 500 கோர்ட் ஃபீஸ் கட்டுறோம். அதாவது 0.50% நம்ம ஃபீஸ் கட்டுறோம். ஃபீஸ் கட்டிட்டு அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சு வைங்களேன், அந்த பணம் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்காது, அது கோர்ட்டுக்கு போயிடும். கரெக்டுங்களா இல்லையா? இப்போ அந்த கேஸ் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த கேஸ் நடந்திருக்கும். அந்த 2 வருஷம் 3 வருஷம் கேஸுக்கு வந்து வக்கீல் வந்து ஒவ்வொரு வாய்தாவுக்கும் ஹியரிங் போயிருப்பார், புகார்தாரரும் அந்த கேஸுக்காக வந்திருப்பார். ஓகேங்களா? இப்போ அந்த 3 வருஷம் அந்த கேஸ் நடந்து அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆச்சுனாலும் என்ன வக்கீலுக்கு கொடுத்த பணம் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நீ கேஸ் நடத்தின, நான் ஃபீஸ் வாங்கினேன், உன் கேஸ் நான் நடத்திட்டு தான் நான் ஃபீஸ் வாங்கினேன், உன் கேஸை நடத்தாமல் நான் ஃபீஸ் வாங்கலை, நான் நடத்தின கேஸுக்கு நீ ஃபீஸ் கொடுத்த, நீ கோர்ட்டுக்கு கட்டின ஃபீஸு அது கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு, அதனால் வந்து அந்த பணம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, நீ கொடுத்த ஃபீஸுக்கு நான் கேஸ் நடத்தியாச்சு, இது கேஸ் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஜட்ஜ்மெண்ட் காப்பி அப்படியே கையில் எடுத்து பார்ட்டிக்கிட்ட கொடுத்து ஜட்ஜ்மெண்ட்டை படிக்க சொல்லணும். கரெக்டுங்களா? அப்போ வந்து எங்கே வந்து ஜட்ஜி எப்படி வந்து அவர் இந்த கேஸை தீர்மானிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த பார்ட்டி வந்து புரிஞ்சுக்குவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ இப்போ பார்ட்டி என்ன சொல்லுவார் அப்படின்னா, சார் நான் கோர்ட்டுக்கு கட்டின பணமும் எனக்கு கிடைக்காம போச்சு, 3 வருஷம் வக்கீல் ஃபீஸ் கொடுத்தேன், அதுவும் எனக்கு லாஸ் ஆகி போச்சு, எனக்கு டோட்டல் லாஸு அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. நீ பாடியை கொண்டு வந்த, நான் ஆப்ரேஷன் பண்ணேன், உயிர் போச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், நானா கடவுள்? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜு தான் கடவுள், அவர் டிஸ்மிஸ் பண்ணால் என்னென்ன பண்ண சொல்கிறேன், உடனே நான் உனக்கு சூட் ஃபார் ரெக்கவரி போட்டு அந்த கேஸை நடத்துகிறேன் மறுபடியும். கரெக்டாக இல்லையா? ஸோ சூட் ஃபார் ரெக்கவரிக்கு நீங்கள் 3% ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு நம்ம பார்ட்டிக்கிட்ட சொல்லணும். ஓகேவா? இப்போ சூட் ஃபார் ரெக்கவரிக்கு 3 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டணும்னா என்ன அர்த்தம், 1 லட்ச ரூபாய்க்கு 3,000 கட்டணும். இப்போ செக் பவுன்ஸ் கேஸில் நமக்கு 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ கட்டுவோம், வெறும் 500 தான் கட்டுவோம். ஓகேங்களா? 0.50னா எவ்வளோ, 500 கட்டுவோம், இல்லை 1000 கட்டுவோம். இதே சூட் ஃபார் ரெக்கவரி சிவில் கேஸுக்கு நம்ம 3% ஃபீஸ் கட்டணும். அப்போது லட்ச ரூபாய்க்கு 3,000 கட்டணும். அப்போது செக் பவுன்ஸ் கேஸை விட சூட் ஃபார் ரெக்கவரிக்கு தான் நம்ம ஜாஸ்தி கட்டுவோம். அப்போ யாராச்சும் ஜாஸ்தி பணத்தை கொண்டு போய் கோர்ட்டில் கட்டி, அதுவும் சிவில் கேஸ் அது 4 வருஷம் இழுத்துன்னு போச்சுன்னா அது வந்து லாஸ் தானே. ஸோ ஆகையினால சார் நமக்கு சூட் ஃபார் ரெக்கவரி வேண்டாம் சார், செக் பவுன்ஸ் கேஸே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்ணுவாங்க, செக் பவுன்ஸ் கேஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது கிரிமினல் நேச்சரு, பார்ட்டி வந்து கொஞ்சம் பயப்படுவான், ஒவ்வொரு வாய்தாவுக்கும் அவன் ஹியரிங்க்கு வரணும், அவன் ஒரு வக்கீலை பார்த்து அவன் அந்த வக்கீலுக்கு ஃபீஸை கொடுத்து கேஸ் நடத்தணும், அவன் அந்த கேஸுக்கு ஒழுங்காக அப்பியர் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அட்வொகேட்டும் வந்து பெட்டிஷன் போடலைன்னா அவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்துடும். ஆகையினால செக் பவுன்ஸில் வந்து பார்ட்டிஸ் பயப்படுவாங்க, அதில் வெறும் 500 கட்டினாலே போதுமானது. கரெக்டுங்களா இல்லையா? அதாவது என்னென்னா மினிமம் ஃபீஸ் வந்து 0.50%, இதில் 3% ஆச்சு. அதனால் வந்து சிவில் கேஸு 3% ஃபீஸை கட்டி 4 வருஷம் ஆகிறதுக்கு கிரிமினல் கேஸே போட்டுடலாம் சார், செக் பவுன்ஸ் கேஸே போட்டுடலாம் அப்படின்னா எல்லா பார்ட்டிஸும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ செக் பவுன்ஸ் கேஸுக்கு ஃபீஸ் கம்மி, ரெக்கவரி சூட் ஃபார் ரெக்கவரிக்கு ஃபீஸ் ஜாஸ்தி, அதாவது 3%. கரெக்டுங்களா? இப்போது எனக்கு ஒரு 6 லட்ச ரூபா தரணும் சார் அப்படின்னா ஒரு 18,000 கட்டணும். கரெக்டுங்களா இல்லையா? செக் பவுன்ஸ் கேஸில் அப்படி கிடையாது. ஸோ அதில் இப்போ 0.50%, இதில் 3%. ஸோ எப்படி பார்த்தாலும் செக் பவுன்ஸ் கேஸு தான் ப்ரிஃபரபிள். அது வேறு வழி இல்லை, அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகி போச்சுன்னா தான் நம்ம வந்து சூட் ஃபார் ரெக்கவரிக்கு 3% ஃபீஸ் கட்டி கோர்ட்டில் கேஸ் நடத்தணும். அந்த 3% ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்ம பார்ட்டி ரெடியாக இருக்கணும். கரெக்டுங்களா? இதான் மேட்ரு. அவர் ரெடி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எப்படி பார்த்தாலுமே செக் பவுன்ஸ் கேஸ் நடத்துறதுல வந்து இப்போ நம்ம புகார்தாரருக்கு ப்ராஃபிட்டபிள் தான். அதுக்கு தான் வந்து மக்கள் பயப்படுவாங்க, ஏன்னா அது கிரிமினல் நேச்சர். கரெக்டுங்களா? சிவில் கேஸுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க, இதுதான் விஷயம். ஓகேங்களா? எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனிஸு, பேங்க்லாம் பாருங்கள், HDFC பேங்க்கு, ICICI பேங்க்கு, ஃபுல்லர்டன், இது மாதிரி இப்போ ஃபுல்லர்டன் ஃபினான்ஸ் கம்பெனி, நிறைய ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கிறாங்க, வெரைட்டாஸ் ஃபினான்ஸு, ஏகப்பட்ட ஃபினான்ஸ் கம்பெனி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இவங்களாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லோன் கொடுக்கும் பொழுதே வந்து செக்கு வாங்கி வச்சுக்குவாங்க, செக்யூரிட்டி பர்பஸுக்காக, சேஃப்டி பர்பஸுக்காக. கரெக்டுங்களா? ஒருவேளை இவன் EMI கட்டலைன்னா இவன் மேலே வந்து அந்த செக்கில் வந்து செக்கு பவுன்ஸ் பண்ணி இவனை
கோர்ட்டுக்கு இழுத்தோடனே இவன் ஆட்டோமேட்டிக்லி பயந்து அந்த பணத்தை கட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபினான்ஸ் கம்பெனியும் என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஸ் கம்பெனி ஆகட்டும் பேங்க் ஆகட்டும் எல்லாருமே வந்து பிளாங்க் செக்கில் தேதி போடாமல் கையெழுத்து போட்டு கொடுங்க சார், இது சேஃப்டி பர்பஸுக்காக அப்படின்னு சொல்லி தான் பேங்க்குக்காரங்க என்ன பண்ணுவாங்க, செக்கை இவங்ககிட்டேருந்து வாங்குவாங்க. இவன் இஎம்ஐ கட்டலைன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த செக்கை போட்டு பவுன்ஸ் பண்ணி இவன் மேலே செக் பவுன்ஸ் கேஸை போட்டு இவனை கோர்ட்டுக்கு வர வைப்பாங்க. இவன் அதில் பாதி பயந்துருவான், அதில் பாதி பேர் வந்து பணத்தை கொடுத்துருவாங்க, பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, எஸ்கேப் ஆகிட்டு ஓடிடுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவங்க சூட் ஃபார் ரெக்கவரியை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு 3% ஃபீஸ் கட்டணும். ஸோ அப்போ வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஃபினான்ஷியல் கம்பெனி பேங்க்கு யாராக இருந்தாலுமே என்ன பண்ண மாட்டாங்க, சூட் ஃபார் ரெக்கவரியை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. செக் பவுன்ஸ் போட்டுடலாம் சார்னு தான் எல்லா பேங்க்கும் என்பிஎஃப்சியும் அதை தான் ப்ரிஃபர் பண்ணும். ஓகேவா? ஏன்னா இந்த சூட் ஃபார் ரெக்கவரி போட்டால் என்ன ஆகுனா டைம் இழுத்துட்டு போகும். கரெக்டுங்களா? அதனால் கம்பெனிகளுக்கும் தனியாக இருக்கும், பண செலவு, நேரம், காலம் எல்லாமே விரயமாகும். ஓகேங்களா? நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டு தி என்ன சொல்கிறது அப்கமிங் அட்வொகேட்ஸு. கரெக்டுங்களா? எனக்கு பின்னாடி வர்ற வழக்கறிஞர்களுக்கு நான் கொடுக்கறது வெறும் தகவல் மட்டும்தான். நான் உங்களுக்கு எப்படி வேலையை செய்யணும், எப்படி நீங்கள் வேலை செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. நான் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் அந்த வக்கீல் ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு ஜூனியராக வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்களை எதையுமே வந்து கற்றுக்க விட மாட்டாங்க. ஓகேவா? தெரிஞ்சிக்க விட மாட்டாங்க. ஓகேவா? வேலை மட்டும் நம்மக்கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. நம்மளை என்ன வேலை செய்கிறோம், ஏது வேலை செய்கிறோம், இப்போ நம்ம என்ன வேலை செய்கிறோம், இப்போ நம்ம ஏன் ஃபேமிலி கோர்ட்டில் வந்து நிற்கிறோம், இப்போ நம்ம ஏன் செக் பவுன்ஸ் கோர்ட்டில் வந்து நிற்கிறோம், ஓகேங்களா? இப்போ நம்ம ஏன் வந்து புரியுதுங்களா, இப்போ இந்த போக்சோ கோர்ட்டில் நம்ம ஏன் வந்து நிற்கிறோம், நம்ம ஏன் இந்த கமர்ஷியல் கோர்ட்டில் வந்து நிற்கிறோம், இன்றைக்கி என்ன ஸ்டேஜ், எதுவுமே தெரியாமல் எதுவுமே சொல்லாமல் தான் நம்மளை அனுப்பி விடுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் கொள்ளாமல் நம்ம கோர்ட்டில் வந்து நின்று ஹியரிங் அட்டன் பண்ணிட்டு வாய்தா வாங்கிட்டு போவோம். ஓகேவா? நம்ம ஏன் இந்த ஆக்சிடென்ட் கேஸுக்கு வரோம், இன்றைக்கி என்ன ப்ரூஃப் ஆஃபிடவிட் போடணுமா, ரிட்டர்ன் ஆர்குமெண்ட் போடணுமா, மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸா, என்னன்னே தெரியாது, நம்மளை பாட்டு அமுச்சு விட்ருவாங்க. நம்ம என்ன ஏது விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும். கரெக்டுங்களா? ஸோ ஹைகோர்ட்டு கேம்பஸ்னால் அதுக்குள்ளே என்னென்ன கோர்ட் இருக்குது. ஓகேவா? அதனால் ஒவ்வொரு கேஸுக்கும் ஸ்டேஜ் தெரிஞ்சுக்கிட்டு போகணும். நமக்கு கேஸு ஸ்டேஜும் தெரியாது, நம்மளை அனுப்பி விட்ருவாங்க, நம்ம பாட்டு வந்துடுவோம். ஓகேவா? இப்படியே நமக்கு காலங்கள் ஓடிடும். ஸோ நமக்கு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே 6 மாதம் ஆகிடும். 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஆகிடும். ஓஹோ, நம்ம ஃபேமிலி கேஸ் அட்டன் பண்ண வந்திருக்கோமா, இதில் விசிட்டேஷன் ரைட்ஸ் கேட்குறாங்களா அவங்க, நம்ம இதில் கவுண்டர் போடணுமா, ஓஹோ இது கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்டுக்கு கீழே இவங்க பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்களா, ஓஹோ இது வந்து 13B-யா, இது மியூச்சுவல் கன்சென்ட்டா, ஓஹோ இது ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸா, எதுவுமே தெரியாது. ஓஹோ இது வந்து எம்சிஓபியா, இப்போ வந்து மெடிக்கல் போர்டு ரிப்போர்ட் அவைட் அப்படின்னு சொல்லிட்டு எம்சிஓபி கேஸை சொல்லுவாங்க. மெடிக்கல் போர்டு ரிப்போர்ட் அவைட்னா இவனுக்கு என்னென்னே தெரியாது, இவன் பாட்டு அங்கே போய் கோர்ட்டில் போய் நிற்பான். அப்போ அவனுக்கு அந்த கேஸை பற்றியும் தெரியாது, கட்டையும் அவன் கையில் கொடுக்க மாட்டாங்க, சும்மா இன்றைக்கி ஸ்டேஜையும் சொல்ல மாட்டாங்க, போய் வாய்தா வாங்கிட்டு வான்னா அப்போ அவனுக்கு இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், உன்னை வேலையும் கற்றுக்க விட மாட்டாங்க. கரெக்டுங்களா இல்லையா? வேலையை சொல்லியும் தர மாட்டாங்க, நம்மக்கிட்ட வேலை வாங்கிக்குவாங்க. கரெக்டுங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி நம்ம இருப்போம். நம்மளுடைய உழைப்பை அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? யாராக இருந்தாலும் லோவர் லெவலில் இருந்து ஹையர் லெவல் வர்ற வரைக்கும் நம்முடைய உழைப்பை 4 பேர் உரியத்தான் செய்வாங்க. நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இதையெல்லாம் மீறி தான் நம்ம வந்தாகணும். தலையெழுத்து நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அப்படி தான். ஓகேவா? நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் மேலே வந்தாகணும், வேறு வழி இல்லை. அதுக்காகத்தான் ஜூனியர்ஸ்னால் நானும் ஜூனியர் தாங்க. ஓகேங்களா? ஐ எம் த ஜூனியர் மோஸ்ட்டு. ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம அதிகம் நான் உங்களுக்கு வேலை சொல்லி கொடுக்கல, நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும். ஓகேவா? நீங்கள் கோர்ட்டுக்கு போனேன், நான் கேஸ் நடத்தினேன், நான் ஜஸ்ட்டு போய் வாய்தா வாங்கினேன், நான் ஒன்றுமே கற்றுக்கல அப்படிங்கிறதுக்கு சுரேந்திரன் வீடியோவில் போட்டிருக்கிறாருப்பா. அவர் வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷனை நீ கேட்டாலே உனக்கு ஏதோ ஒரு வகையில் உனக்கு 1% கூட. கரெக்டாக? நீ என் வீடியோ பார்த்து வந்து என்ன ஆக மாட்டேன்னா நீ மைனஸில் போக மாட்டேன், கண்டிப்பாக ப்ளஸில் தான் போவேன். ஏன்னா உனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இங்கே, வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க உனக்கு. ஓகேவா? இதுதான் விஷயம். இஷ்டம் இருந்தால் கேட்டுக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாருங்க. நம்ம போய் ஒரு லா ஆஃபீஸில் சேருவோம். ஓகேங்களா? ஒரு லீகல் ஃபேர்ம்லேயோ லா ஃபேர்ம் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? வக்கீல் ஆஃபீஸில் போய் நம்ம சேருவோம். கரெக்டுங்களா? அங்கே போனாக்கா எல்லாருமே வந்து சீனியர்ஸ் வந்து என்ன சொல்கிறது, பெரிய சீனியராக இருப்பாங்க. நம்ம சீனியர் கூட நமக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வாய்ப்பு கூட கிடைக்காது.
கரெக்டுங்களா இல்லையா? ஸோ அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற அட்வொகேட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வேலையும் சொல்லித்தர மாட்டாங்க, நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க, இங்கே போ அங்கே போன்னுவாங்க. ஆக்சுவலி அவங்களே அன்ஃபிட்டாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் விஷயம் தெரியாது, வேலையும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, டிராஃப்ட்டும் அடிக்க மாட்டான். இப்போ ஓகேவா? ஆனால் வந்து அவன் என்ன பண்ணுவான், நம்மளை வந்து ஒரு வேலைக்கார மாதிரி யூஸ் பண்ணிட்டு உட்காந்துட்ருப்பான். அதுவே நமக்கு 3 மாதம் கழிச்சு தான் தெரியும், ஓஹோ இவனுக்கே வேலையும் தெரியாது, விஷயமும் தெரியாது, இவனுக்கு சப்ஜெக்ட் நாலேஜும் கிடையாது, இவன் டிராஃப்ட்டும் அடிக்க மாட்டான், இவனே போய் வாய்தா தான் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான், இவனே போய் ஸ்டாம்பு தான் ஒட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் என்ன 3 மாதமாக வேலை வாங்கிட்டு இருக்கிறானே அடிமையாட்டம் அப்படின்றத நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு 3 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அவனை விட்டு விலகுவீங்க. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ இது அப்போ வந்து என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து குவிக் ரெமெடி அண்ட் ரிலீஃப் நான் கொடுக்குறேன். எப்பா இதுதான்ப்பா மேட்ரு, இதை நீ தெரிஞ்சுக்கோ. இதை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு 6 மாதம் 1 வருஷம் யாரும் உனக்கு சொல்லித்தர மாட்டாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை விட வந்து ஷார்ப்பாக இருப்பாங்க, விஷயம் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க, நம்மளை விட கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து விஷயம் தெரிஞ்சவங்க, வேலை தெரிஞ்சவங்கன்றதை நம்மகிட்ட வெளிப்படுத்த மாட்டாங்க. கரெக்டாக நல்ல ப்ராட் மைண்ட் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ராட் மைண்ட் இல்லாதவன் என்ன பண்ணுவான், நம்மளை யூஸ் பண்ணிக்குவான். கரெக்டுங்களா இல்லையா? அதே சமயத்தில் எந்த ஒரு வேலையும் தெரியல அப்படின்னாலும் தெரிஞ்ச மாதிரி நடிப்பாங்க. கரெக்டுங்களா? நம்ம போய் ஜட்ஜுக்கிட்ட நம்ம போய் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம ஜட்ஜை போய் ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் ஜட்ஜை போய் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு தைரியம் இருக்காது. ஆனால் இவங்களுக்கு நம்ம எடுப்பு வேலை செய்யணும். நம்ம இவங்களுக்கு எடுப்பு வேலை செய்கிறோன்றதை கூட சீனியருக்கு தெரியாது பாவம். ஏன்னா இவங்க நம்மளை வேலை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. சீனியர் அங்கே ஹைகோர்ட்டில் கேஸ் நடத்திட்டு இருப்பார். கரெக்டுங்களா? இவங்களை நம்பி விட்டு போயிடுவார். இவங்க நம்மளை வேலை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. போய் டீ வாங்கினுவா, காப்பி வாங்கினுவா, பீடி வாங்கினுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது புத்திமானே பலவான், நீங்கள் விஷயம் தெரிஞ்சவன் தான் வந்து இங்கே பெரிய ஆள் ஆக முடியும். அந்த விஷயத்தை நீ தெரிஞ்சிக்கப்பா. நீ யார்கிட்டையும் போய் வந்து என்ன சொல்கிறது, எடுப்பு வேலை செய்யாதப்பா. அதுக்காக தான்ப்பா இந்த வீடியோ போடுறேன்ப்பா, பார்த்து கற்றுக்கப்பா. ஓகேவா? இல்லைனா போப்பா, நீ எப்படியோ போப்பா, எனக்கு என்னப்பா வந்துச்சுப்பா. என்ன இந்த பிரிண்ட் எடு, அந்த பேப்பரை வாங்கினு வா, போய் இந்த ஸ்கேன் பண்ணிட்டு வா, இந்த ஜிமெயில் அனுப்பு. இது என்னது இது? சீனியர் இவனுக்கு கொடுத்த வேலை, இவன் வந்து உங்களை வேலை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். இந்த பிரிண்டடு, இந்த ஒட்டு, இந்த ஸ்டாம்ப் வாங்கிட்டு வா, இதை போஸ்ட் அனுப்பிச்சிட்டு வா அப்படின்னா இது ஆட்டாளுக்கு ஒரு மோட்டாளுக்கு ஒரு முண்டி குதிரை அப்படின்ற மாதிரி வந்து இவனே ஒரு ஜூனியர், இவனுக்கு ஒரு ஜூனியர். ஏன்னா இவர் வந்து உடம்பு வணங்கி வேலை செய்ய மாட்டார், இவருக்கு வேர்வை வரும். கரெக்டுங்களா? இவர் செக்ஷன் ஃபஸ்ட்டு ஜூனியர் அட்வொகேட்டுக்கு செக்ஷனில் போய் இப்போ செய்கிறது தான் வேலை. ஓகேவா? நீ தான் சிஏ போடணும், நீ தான் ஸ்டாம்ப் ஓட்டணும், எல்லா வேலையும் ஜூனியர் தான் பார்க்கணும். ஆனால் இவருக்கு ஒரு ஜூனியர் வேலை பார்க்கணும். கரெக்டுங்களா? ஏன்னா இவர் உடம்பு உணங்கி வேலை செய்ய மாட்டார். கரெக்டுங்களா? இப்படி பல பேர் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது, வேலை கற்றுக்கணும்னு நினைக்கிறவனையும் கற்றுக்காமல் போயிடுறான். கரெக்டுங்களா? அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்க மாட்டேங்குதே. அவன் முன்னேறி மேலே வரத்துக்குள்ளே அவனை மண்ணு போட்டு மூடிடுறாங்களே, என்ன பண்ண முடியும்? அதனால தான் வந்து இந்த வேலையெல்லாம் இந்த விஷயத்தை கற்றுக்கப்பா, இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். அதாவது என்ன, கிளைண்ட் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து, சார் ஓகே சார், இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம எலைட் கிளைண்ட்டை நம்ம எடுக்கணும். எலைட் கிளைண்ட்னா எப்படின்னா, கிளைண்ட்டை எடுக்கிறது நம்ம கிடையாது, கடவுள் தான் கிளைண்ட்டை அனுப்புவார். வர்ற கிளைண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேசிக் அறிவும் இல்லாமல், சட்ட அறிவும் இல்லாமல் நம்மளை குறை சொல்லணுன்ற, அதாவது எப்படின்னா வக்கீலுக்கு ஃபீஸை கொடுக்காமல் ஏமாற்றிட்டு போகிறது எப்படி, அப்போ வக்கீலை வந்து குறை சொல்லிட்டு போகணும். இப்படிப்பட்ட கிளைண்ட்டை நம்ம எடுத்தோன்னா நம்மளால் ஆஃபீஸ் வாடகையும் கொடுக்க முடியாது, கரண்ட் பில்லும் கட்ட முடியாது, ஸ்டாஃபுங்களுக்கு சம்பளம் தர முடியாது. ஸோ எலைட் பீப்புள் தான் வந்து ஓரளவு புரிஞ்சுக்குவாங்க. சார் நான் வந்து எலைட் பீப்புள், நான் நிறைய தப்புகள் பண்ணியிருக்கிறேன், நான் நிறைய பேரை ஏமாற்றிருக்கிறேன், அப்படி தான் இந்த பணத்தை நான் சம்பாதிச்சிருக்கிறேன், இப்போ என்ன ஒருத்தன் ஏமாற்றிருக்கிறான் சார், அதனால் இப்போ வந்து நான் அவனுக்கு பாடம் புகட்டணும், அதனால் நான் உங்களை அட்வொகேட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு நான் ஃபீஸ் கொடுக்குறேன் சார் அப்படின்றத எடுத்த உடனே அந்த எலைட் பீப்புள் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களே அவங்க ஏமாற்றி தான் சம்பாதிச்சிருப்பாங்க. ஏமாற்றி சம்பாதிக்காமலாம் எவனாலையும் பெரிய ஆளாக முடியாது. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ அந்த எலைட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஆமாம் சார், ரைட்டு சார், இது பணம் வகையரா அப்படின்னும் போது கண்டிப்பாக அதில் பணம்லாம் செலவாகும் சார், நான் வந்து உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்தே கேஸ் நடத்திக்கிறேன் சார் அப்படின்வாங்க. அந்த மாதிரி கிளைண்ட் தான் நமக்கு செட் ஆவாங்க. கரெக்டுங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.